ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாஹாரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிளாக செய்கிற மாதிரி 2 விதமான முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. செய்கிறது டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் முறுக்கு ரெசிபி பார்த்திங்கன்னா, ராகி மாவு வச்சு ஹெல்த்தியான முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல் சேர்த்துக்கோங்க. வெள்ளையல் இல்லைன்னா கருப்பையல் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப இலக்கமாகவும் பிசைஞ்சிடாதீங்க. ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிங்கன்னா முறுக்கு அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப இலக்கமாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. இப்போ நம்ம முறுக்கு அச்சு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஸ்டார் அச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம், சுற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு நம்ம முறுக்கு அச்சில் சேர்த்துட்டு நம்ம டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுறலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா இந்தளவுக்கு காஞ்சிருக்கணும். டைரெக்டாக நீங்கள் பிழிஞ்சு விடும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பிழிஞ்சு விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம முறுக்கு கரைஞ்சி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம டேஸ்டியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம 2வது முறுக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது நம்ம ரேஷன் கடைகளில் வாங்குகிற பச்சரிசி வச்சு முறுமுறுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் அளவுகள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பவுலில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இதை நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு சல்லடையில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 கப் அளவுக்கு ரேசன் பச்சரிசி மாவு சேர்த்து இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சளிச்சதுக்கப்புறமா இது கூடவே காரத்துக்காக நான் மிளகுத்தூள் சேர்க்குறேங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் மிளகாய் பொடி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்க்குறேங்க. அப்படி அது இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெயை. அதை சேர்த்துக்கலாம். நெய் வேணும்னாலும் நீங்கள் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. சூடாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பிடிச்சு பார்க்கும்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க, ஹார்டாக இல்லாமல். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நம்ம 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருந்தோம். 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி பண்ணி சேர்த்துருந்துங்க. இதுக்கு மொத்தமாக 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு கிச்சன் டவல் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாங்க. இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு நான் ஸ்டார் அச்சு தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த முறுக்கு அச்சு வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம வந்து அச்சில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு இதை வந்து நம்ம எடுத்துடலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம முறுக்கு அச்சில் சேர்த்து நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாங்க. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சுங்க. பாருங்கள், நம்மளுக்கு மாவு போட்டோன்னே நம்மளுக்கு வந்து மேலே வர கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நம்ம வந்து இதை வந்து நம்ம அப்படியே முறுக்கை வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். நீங்கள் போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து மொறு மொறுன்னு வரும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் நம்மளுக்கு முறுக்கு வந்து ஹார்டாயிருங்க. ஹையில் வச்சிங்கனாலும் நம்மளுக்கு வந்து உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். இப்போ இது ஒரு சைடு வெந்ததும் நம்ம இன்னொரு சைடு லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயோட சலசலப்பு ஃபுல்லாக அடங்கினதும் நம்ம வந்து முறுக்கு வெளியே எடுத்துடலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரேஷன் கடையில் பச்சரிசி வாங்கி மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் செஞ்சுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.